ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம சம்மருக்கு தெற்கு ரயில்வே விட்டிருக்கக்கூடிய புது ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன பார்க்கலாங்க. அது கூடவே இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டும், கிரவுட் எப்படி இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் கூடுதலா இந்த வீடியோல பார்க்கலாம். இது போல தொடர்ச்சியான வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்டேட் ஆயிட்டு இருக்கு. இன்ஸ்டன்டான அப்டேட் எல்லாம் நம்ம டெலிகிராம், வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் நாளைக்கு ஏர்லி மார்னிங்கான ஸ்லாட் இன்னமுமே அவைலபிள் இருக்கு. இன்னைக்கு வந்து நாளைக்கான ஏர்லி மார்னிங் ஸ்லாட் இப்போ டைம் வந்து ஒரு 6:15 ஆகுது. இப்போ வரைக்குமே அவைலபிள் இருக்கு. யாராவது டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா, நியர்பைல இருக்க விஷ்ணு நிவாசமோ, இல்ல ஸ்ரீனிவாசமோ, பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த 3 இடத்துலயும் இந்த டிக்கெட் வாங்கிக்கலாம். 4872 டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. நாளைக்கு காலையில 5 மணிக்கான ஸ்லாட். இந்த டிக்கெட்ல போனீங்கன்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் 2 மணி நேரத்துல நீங்க தர்ஷன் பார்த்துரலாம். இன்னைக்கு கிரவுடு ரொம்ப ஆவரேஜா இருக்கு அப்படின்றத இதுலருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதுவும் இல்லாம இப்ப யாராவது எலெக்ஷன்ல வோட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நாங்க ஈவினிங் தான் டிராவல் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். நைட் மாதிரி ரீச் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு பக்கத்துல எந்த கவுண்டர் இருக்கோ அதுல போய் வாங்கிக்கோங்க. 3 கவுண்டர்லயும் இந்த டிக்கெட் அவைலபிள் இருக்க வரைக்குமே ஓப்பன்ல இருக்கும். நாளைக்கு மத்தியானத்துக்கான ஸ்லாட் டிக்கெட் வேணும்னா, நமக்கு ஏர்லி மார்னிங் 2 மணிக்கு ஓப்பன் பண்ணி திரும்பியும் குடுப்பாங்க. சப்போஸ் அப்ப வரைக்குமே இந்த டிக்கெட்ஸ் அவைலபிள் இருந்துச்சுன்னா, இதுவுமே உங்களுக்கு நைட் வரைக்குமே இருக்கும். நீங்க தாராளமா வந்து வாங்கிட்டு, நீங்க மலைக்கு போறனா போகலாம். இல்லன்னா காலையில 3 மணிக்கு ஃபர்ஸ்ட் பஸ் ஸ்டார்ட் ஆகும்போது, அதுல போயிட்டு கூட டைரக்ட்டா தர்ஷன் கியூல ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் உங்களோட பிளான் எதுவோ, அது மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் பார்க்கலாம். நேத்து திருமலையில தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 55,537 பேர் தான் தர்ஷன் பார்த்திருக்காங்க. நேரடி சர்வ தர்ஷனத்துக்கு மேக்ஸிமமே 8 மணி நேரம் தான் ஆகுது. இந்த வார வீக்கெண்ட் மேபி நாளைக்கு கொஞ்சம் கிரவுட் இன்க்ரீஸ் ஆகலாம். ஆனா இன்னைக்கு வந்து ஆவரேஜா தான் இருக்கு. சில டைம் வந்து கிரவுட் இல்ல அப்படின்னா நேரடி லைன்லயே வந்து அலோவ் பண்றாங்க. மேக்ஸிமம் ஒரு 2 to 3 மணி நேரத்திலேயே நீங்க வந்து நேரடி சர்வ தர்ஷனத்திலேயே சாமி பார்த்துடலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ல சாமி பார்க்கறதுக்கு ஒரு 2ல இருந்து 4 மணி நேரமும், ரூ. 300 தரிசனத்துக்கு 1ல இருந்து 3 மணி நேரம் ஆகலாம். இதுதான் இன்னைக்கான தர்ஷன் அப்டேட். அதுக்கு அடுத்தது வந்து நிறைய பேர் ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ல தர்ஷன் டிக்கெட் வர்றது எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட சேனல் வீடியோ பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணி நேத்து சுவாமி தரிசனம் வந்து பார்த்துருக்காங்க. அவங்க புக் பண்ண டேட் வந்து 28/3/2024 அன்னைக்கு வந்து 18 அதாவது நேத்து தர்ஷன் டிக்கெட்டுக்கு அவங்க 3ஆம் மாசமே வந்து புக் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு 1 மணி டிக்கெட் தான் வந்து கிடைச்சிச்சு. ஆனா 11:30 மணிக்கே வந்து எல்லாத்தையும் உள்ள அனுப்பிட்டாங்க. 12 மணிக்கே சாமி தரிசனம் பார்த்துட்டோம். நீங்க சொன்ன மாதிரி டிக்கெட் புக் பண்றது ஈஸியாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து சென்னையில இருந்து தான் போயிருக்காங்க. மாதவரத்துல இருந்து தான் போயிருக்காங்க. ஆனா அங்கிருந்து போகக்கூடிய ஏபிஎஸ்ஆர்டிசில எங்களால பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம ஒரு சிலர் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த டிக்கெட் வந்து உண்மையான டிக்கெட்டா? ஸோ அந்த மாதிரியும் ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தாங்க. ஏபிஎஸ்ஆர்டிசி பொறுத்தவரைக்கும் ஆந்திரா கவர்மெண்ட்டோட கீழ வரக்கூடிய டிரான்ஸ்போர்ட் தான். அதுல குடுக்கக்கூடிய தர்ஷன் டிக்கெட் டிடிடிலருந்து அஃபிஷியலா அவங்களுக்கு அலாட் பண்ணக்கூடிய டிக்கெட் தான். அதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பஸ்ல வந்து இவங்க டிராவல் பண்ணல. ஏன்னா இவங்க வந்து புக் பண்ணியிருக்கிறது எங்கருந்து புக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓங்கோல்ல இருந்து திருப்பதி. ஓகேங்களா? இவங்க சென்னையிலருந்து டிராவல் பண்ணவங்க. ஓங்கோல்ல இருந்து திருப்பதிக்கு போற பஸ்ல இருக்க டிக்கெட்ட தான் புக் பண்ணி நேத்து சுவாமி தரிசனம் பார்த்துருக்காங்க. இது ஏபிஎஸ்ஆர்டிசில புக் பண்ண தர்ஷன் டிக்கெட்டோட ரீசெண்டா தர்ஷன் அப்டேட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் வந்து உங்களுக்கு டிக்கெட் வேணும்னா புக் பண்ணிக்கலாம். டிராவல் பண்ணணுன்ற கம்பல்சரி இல்ல. இதுவே நீங்க சென்னையிலேருந்து போறவங்க, ஸோ அதில பஸ்லயே நம்ம டிராவல் பண்ணிக்கலாம். அந்த காசையும் அதிலேயே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா, நம்ம ஓப்பன் ஆகும்போதே புக் பண்ணணும். ஸோ எப்பவும் போல உங்களுக்கு ஓங்கோல்லேருந்து கிடைக்கிற மாதிரிலாம் டிக்கெட் கிடைக்காது. ஏன்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு 50 டிக்கெட் தான் குடுப்பாங்க ஒரு பஸ்ஸுக்கு அப்படின்னும் போதே ரொம்ப ஃபாஸ்ட்டா புக் ஆயிரும். சென்னை ஆகட்டும், ஒசூர் ஆகட்டும், கள்ளக்குறிச்சி ஆகட்டும், ஓப்பன் ஆகுறதும் தெரியாது, புக் ஆகுறதும் தெரியாது. ஏன்னா டிக்கெட் காஸ்ட்டும் நமக்கு கம்மியா இருக்கும். பஸ் டிக்கெட்டும் ப்ளஸ் வந்து தர்ஷன் டிக்கெட்டும் உங்களுக்கு சேர்ந்து வர காஸ்ட் கம்மியா இருக்கும். மத்த ஆந்திரா இடங்கள நீங்க கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஓப்பன் ஆனதுமே உங்களுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டா புக் ஆயிரும். யாருக்காவது ஐடியா இருந்துச்சு டிக்கெட் வேணும்னா, மே மாசத்துக்கு அவைலபிள் இருக்கும். செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து டிடிடிலேருந்து ஜெனரல் ஸ்ரீவாரி சேவாவுக்கான நவநீத சேவாவோட அடிஷ்னல் குவார்ட்டர் நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெனி கேன்சலேஷன்னால ஸ்ரீவாரி சேவா, நவநீத சேவா, பராக்கமணி சேவா அடிஷ்னல் குவார்ட்டா வந்து ஏப்ரல் மாசத்துக்கு நாளைக்கு 20ஆம் தேதி உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. வில் நாட் பி ரிலீஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது நாளைக்கு புக் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணீங்கனாலும் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிக்கெட்லாம் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட மொபைலில் கிளிப்போர்ட் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் புக் பண்ணலாம். இது வந்து அங்க பிரச்சனை டிக்கெட்டுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்து பார்த்து டைப் பண்ணுறதுக்கு இல்லை நம்ம டைப் பண்ணுற டைம்லாம் ரொம்ப சேவ் ஆகும். இந்த காப்பி பேஸ்ட் மெத்தடுக்கான வீடியோ ஆல்ரெடி நான் வந்து டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன். சேனல்லே இருக்குது.
தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கிங்க. அடுத்தது வர 21ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய சலக்கட்ல வசந்தோற்சவ விழா திருமலையில நடக்குது. இந்த சலக்கட்ல வசந்தோற்சவ விழாவுக்கான டிக்கெட்ஸும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் யாராவது புக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த சேவை அட்டன் பண்ணதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் முன்னாடியே வந்து ஓப்பன் பண்ணாங்க, நிறைய பேர் புக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் எப்படி நடக்கும், இந்த ஃபெஸ்டிவல் எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வசந்தோற்சவம் அப்படின்றது என்னன்னுமே சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு வசந்த காலத்துல நடைபெறக்கூடிய விழாவிற்கு வசந்தோற்சவம் என்று பெயர் அப்படின்றதும், அதுக்கு அடுத்தது இந்த வசந்தோற்சவ விழாவை முன்னிட்டு ஏப்ரல் 23ஆம் தேதி அன்னைக்கு அஷ்டதளபாத பத்மாராதன சேவாவும், கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம் மற்றும் சகஸ்கல தீபாலங்கார சேவைகள் ஏப்ரல் 21லேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் ரத்து செய்யப்பட்டிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஆல்ரெடி ஆன்லைனில் ஓப்பன் ஆகியிருக்காது, அதனால யாரும் புக் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுங்க. ஸோ இதெல்லாம் லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு 21ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் திருமலையில் வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய வசந்தோற்சவ விழா வந்து நடக்குது. அடுத்ததான் நம்ம ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எங்கேருந்து ட்ராவல் பண்ண போகிறீங்களோ, உங்களுக்கு எந்த ட்ரெயின் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த டேட் பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர் ஃபாஸ்ட் சம்மர் ஸ்பெஷல் ட்ரெயின் பெங்களூர் டு ஹவுராவா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எண்ணெயிலேருந்து போகுது அப்படின்னா ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி எங்கெல்லாம் நிற்குதுன்னா ஜோலார்பேட்டை காட்பாடி வழியாக போகுது. ஏப்ரலில் 19ஆம் தேதி இன்னைக்கு, அதே மாதிரி அடுத்து 26ஆம் தேதியும் 3, 10, 17, 24 மேல வந்து ஒரு 4 நாள் இந்த ட்ரெயின் வந்து இருக்குது. உங்களுக்கு ஃப்ரைடேஸ் போகுது. அதே மாதிரி எப்போ ரிட்டர்ன் வருது அப்படின்றதுமே இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு எந்தெந்த ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நின்று ட்ரெயின் போகுது அப்படின்றதுமே சொல்லியிருக்காங்க. காட்பாடி இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேணிகுண்டா அங்கேயுமே உங்களுக்கு ஸ்டாப்பேஜ் வந்து இருக்குது. பெங்களூர்லேருந்து ட்ராவல் பண்ணுறவங்க நீங்கள் இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக இருக்கக்கூடிய ட்ரெயின் வந்து எர்ணாகுளம் ஜங்ஷன்லேருந்து நியூ டெல்லி போகக்கூடிய இன்னொரு ஸ்பெஷல் ட்ரெயின். இது வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டை அண்ட் திருப்பதி, ஸோ இந்த ஜங்ஷன்ஸில் வந்து ஏறுறவங்களுக்கு இந்த ட்ரெயின் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த ஸ்டேஷனில் உங்களுக்கு ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்றதும் 19/4/2024 இன்னிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும், அதாவது 5ஆம் மாதம் 31ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு எர்ணாகுளம் ஜங்ஷன்லேருந்து இந்த ட்ரெயின் வந்து போகுது. அதே மாதிரி நியூ டெல்லியிலேருந்து எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரைக்கும், 6ஆம் மாதம் 3ஆம் தேதி வரைக்குமே இந்த ட்ரெயின் வந்து இருக்குது. ஸோ இங்கேருந்து போகிறவங்களும் இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கலாம், அங்கேருந்து வர்றப்பையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், அதே மாதிரி ஜோலார்பேட்டை, காட்பாடி எல்லா ஜங்ஷன்லேயுமே வந்து நின்று போகுது. திருப்பதிலேயும் நிற்குது, அதே மாதிரி ரேணிகுண்டாலே நிற்குது. நீங்கள் ரேணிகுண்டாலே இறங்கி வந்து நீங்கள் திருப்பதிக்கு வந்துக்கலாம், இல்லை திருப்பதியிலே ஸ்டாப்பேஜ் இருக்கும்போது நீங்கள் அங்கேயே கூட இறங்கிக்கலாம். ஸோ கோயம்புத்தூர் சைட்லேருந்து போகிறவங்களுக்கு இந்த ட்ரெயின் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்ததான் இன்னொரு ஸ்பெஷல் ட்ரெயினுமே சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து பெங்களூர்லேருந்து மால்டா வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த ஸ்டேஷன் கவர் ஆகும் அப்படின்றதும் நான் உங்களுக்கு டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து மைசூர் ஸ்பெஷல் ட்ரெயின் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஜோலார்பேட்டை, காட்பாடி வழியாக தான் வந்து போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எந்தெந்த ட்ரெயின் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும், நீங்கள் எங்கேருந்து ட்ராவல் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சம்மர் டைமில் க்ரௌட் அப்படின்றது அதிகமாக இருக்கும், அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் நிறையவே வந்து தெற்கு ரயில்வே வந்து விட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி க்ரௌட் அப்படின்றது ரொம்ப நார்மலாக தாங்க இருக்குது. நாளைக்கான க்ரௌட் அப்படின்றது நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்தடுத்து ஒவ்வொரு புக்கிங்ஸ் இருக்குது. நாளைக்கு காலையில் 10 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இருக்கும். ஸோ யாராவது இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. ரிசல்ட் வந்து 12 மணி போல் அப்டேட் பண்ணுவாங்க. செலக்ட் ஆகிறவங்க பேமெண்ட் பண்ணி டிக்கெட்டை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.